வயநாடு நிலச்சரிவில் தற்போது மூன்றாவது சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், இந்த ஆண் சடலம் யாருடையது என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கா? மற்ற இருவரை தேடும் பணி எந்த அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு உட்பட்ட கல்லாடி பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று காலையிலிருந்தே தேடுதல் பணி என்பது நடைபெற்று வந்தது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக சம்பவம் நடைபெற்ற, அதாவது மண் சரிவு காணப்பட்ட அந்த பகுதியில் தேடப்பட்ட நிலையில் இன்று அதை ஒட்டி இருக்கின்ற மீனாட்சி ஆற்றிலும் தேடுகின்ற பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் தான் ஆற்றின் அருகே காலையில் ஒரு சடலம் முதலாவதாக கிடைத்தது. அந்த சடலம் முகமது இம்ரான் என்கின்ற பீகாரை சேர்ந்த எஸ்கேட்டர் ஆபரேட்டருடைய சடலம் என அடையாளம் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆற்றினுள் கற்களுக்கு இடையே ஒரு கை காணப்பட்ட நிலையில் அந்த சடலத்தை கண்டறிந்து உடனடியாக மீட்டார்கள். அந்த சடலம் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பொறியாளரான ராகுல் சர்மாவின் சடலம் என்று அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து மூன்றாவதாக தற்போது ஒரு சடலம் ஆற்றுக்குள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த சடலம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அசாருதீன் அன்சாரி என்கின்ற தொழிலாளியுடைய சடலம் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த மூன்றாவது உடலையும் உடனடியாக வைத்திரி அரசு தாலுகா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று கிடைக்கப்பட்ட 3 இந்த சடலங்களையுமே பிரேத பரிசோதனைக்கு பிறகு கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்பார்மிங் செய்த பிறகு குடும்பத்தினிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.